கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் எனக்கு கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நாளிலேயும் கண்கள் முடிச்சு ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். இசப்பா பேசுனீங்கள பிதாவின் ஆவியானவர் சொன்னீரப்பா, ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் கேட்குறோம். இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலும் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன வசனம்னு கேட்டிங்கன்னா, பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் பார்த்தோம்னா, மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்திருக்கிறேன் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். அறிந்தேன் என்று வேதத்தில் பார்க்குறோம். மகிழ்ச்சியாக இருப்பது தான். இன்றைக்கி மகிழ்ச்சின்னு சொன்னால் நிறைய பேத்துக்கு மகிழ்ச்சி வரவே செய்யாது, சந்தோஷம் வரவே செய்யாது. சந்தோஷம் பண்ணுற பிள்ளைங்களை பார்த்தா லூஸ் மாதிரி பல்லக்க வச்சுட்டு போகுது அப்படிம்பாங்க. அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருங்க. மனம் மகிழ்ச்சி தான் முகமலர்ச்சியை தரும். அப்போ நம்ம மனம் எப்போதும் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா முகத்தில் என்ன சந்தோஷம் வரும். அதுக்காக அடுத்தவங்களுக்காக வேஷம் போடணும் அவசியமே கிடையாது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போதும் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த உலகம் குறை சொல்லும், அழுதுகிட்டு இருந்தாலும் உலகம் குறை சொல்லும். இந்த உலகம் அப்படி தான். எப்போ வசதியாக இருந்தாலும் குறை சொல்லும், வசதி கம்மியாக இருந்தாலும் குறை சொல்லும். நல்ல ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் எனக்கு உலகம் குறை சொல்லலாம், அவளுக்கு என்ன அப்படின்ட்டு 4 பேர்த்த குட்டிச்சு பேசுவாங்க. அதுமாதிரி பழைய வஸ்திரங்கள் அழுக்கு வஸ்திரங்களை போட்டிருந்தாங்கன்னா புத்தி தந்தாக்குன்னா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என் அன்பு சகோதரிகள் இந்த நாளையில் இந்த உலகத்தை இப்படி தான் பேசும் பார்த்துக்கோங்க. எதையாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கும். குறை சொல்லுகிற உலகம் தான். ஏன்னா இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு. அதனால நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச காரியம் தான். அவன் யாருன்னு கேட்டாங்கன்னா, எப்போதும் சகோதரமே குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான்னு தான் வசனம் போட்டிருக்கு. இந்த வசனத்தில் அவளை எடுத்து காமிக்கிறேன். அந்த எப்போதும் சகோதரனை குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருப்பானா, குற்றம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பானா, குறை சொல்லிக்கிட்டே இருப்பானா. அவனுக்கு இரவும் பார்க்கணும். இந்த குறை கண்டுபிடிக்கிற வேலை தான் இந்த விசுவாச வயலுக்கு உண்டு. அதனால் தேவ பிள்ளைகளாக்கி நீங்கள் என்ன செய்யுங்க, எப்பவும் சந்தோஷமாக இருங்க, நிறைந்த இருதயத்தோடு இருங்க, எப்பவும் மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு எடுத்துவார், பெரிய கருணை செய்வார், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு சகோதரி இப்படி தான் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு 9 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லை. மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. நான் உடல் ஒருட்ட கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்க. அப்போ அவங்க நீ பார்த்து, அவங்க இந்து சகோதரி தான். ஆனால் நான் வண்டியில் போகிறது வரது எல்லாத்தையும் சிரிச்சுட்டு பேசிட்டு போகிறது அவங்க பார்த்து சொல்லுவாங்க, நாங்கள் எப்பவும் கஷ்டப்பட்டு இப்படி அழுதுகிட்டு தான் இருக்கிறோம். அதனால அந்த அக்காவை பார்த்தீங்கன்னா எப்பவும் சிரிச்சுக்கிட்டு தான் போகிறாங்க. ஒரு 30 வருஷம் இருக்கும் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில். அதனால் அவங்க நல்ல கிறிஸ்டின், இப்போ நல்ல கிறிஸ்டின் ஆவிக்குரிய சபைக்கு போகிறாங்க. ஆவிக்குரிய சபைன்னு சொல்ல முடியாது, எல்லா சபையிலையும் எல்லா மக்களும் இருக்காங்க. எல்லா மக்களும் அவர் வருகைக்கு தான் தெரியும் யார் யார் தேவ பிள்ளைங்கன்னு சொல்லி. அதனால் எல்லா சபையிலும் இருக்கிறாங்க. சிபிஎம்னு பார்த்தாலும் இருக்காங்க, சேலப்பாலும் இருக்காங்க, ஆர்சிலையும் இருக்காங்க, ரட்சிக்கப்பட்டவங்க பெரிய சபையிலும் இருக்காங்க, எல்லா சபையிலையும் இருக்காங்க. ஆனால் அந்த சகோதரி நினச்சோன்னா இவங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம இந்த கிறிஸ்டினாக மாறினா எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கிறிஸ்டினாக மாறி ஆண்டோடைய கிருபையினால் 9 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க. அவங்க கிறிஸ்டினா மாறினோடனே ஏசப்பா நல்ல குழந்தைய கொடுத்தாரு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பொம்பளை பிள்ளைய முதல் கொடுத்தாங்க, 2வது பையனை கொடுத்தாங்க. ஏசப்பா 2 பிள்ளைங்களை பெற்றெடுத்தாங்க. ஆண்டரை ஏற்றுக்கொண்ட அந்த வருஷத்தை 60 வருஷத்துலேயே குழந்தைய பெற்று எடுத்துட்டாங்க. அப்படி 2 பிள்ளைங்களும் அப்போ ஒரு பொண்ணு 2வது பையன் பிறந்துட்டாங்க. இப்போ எல்லாம் மூத்தவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு, 9 வருஷத்துக்கு பிறகு பிறந்த பிள்ளை கல்யாணம் முடிஞ்சிட்டு. அவன் வாலிப்பேன், அவனுக்கு கல்யாணம் பிடிக்கிறதுக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் எப்படி நினச்சி தான் யார் என்ன சொல்லிட்டு போகிறாங்க எதையுமே கண்டுக்கிடாதீங்க. இந்த உலகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கவே முடியாது. இந்த உலகத்து மக்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தராக பேசுகிறத பார்த்தாச்சுன்னா நமக்கு நிம்மதியெலாம் போயிடும். நிம்மதி போயிடும், சமாதானம் போயிடும். நம்ம மனசை ஒரு துக்கத்தை போட்டு அவங்கள மாதிரி அழுதுகிட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால் நீங்கள் எதையுமே பார்த்து நீங்கள் கஷ்டப்படாதீங்க. மகிழ்ச்சியாக இருப்பது உயிரோடு இருக்கையில் நன்மை செய்து தான் நன்மை செய்யணும். வேறு ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை. சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அப்புறம் நன்மை செய்யணும், அதுதான் முக்கியம். அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக நீங்கள் இருங்க. இந்த தொற்காலம் நான் பார்த்தோம்னா வருஷத்தில் இந்த அப்போஸ்தலர் தான். அப்போஸ்தலர் நான் இப்போ சொல்லியிருக்கேன் இருக்குல்ல, அப்போஸ்தலர் தான் வரும். 9ஆம் அதிகாரத்தில் கூட வரும் வசனம். அவங்க தொற்கால் எப்படி இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் நல்ல உடைகள் தச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். நிறைய விதவைகளுக்கு அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு நல்ல நன்மை செய்கிறவங்க. அந்த தொற்கால்ங்கிறவங்க ரொம்ப நன்மை செய்கிறவங்க. அது யோப்பா பட்டணத்தில் இருந்தாங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்குது 36ஆம் வசனத்தில், யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயரில் ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரிகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து வந்தாளாம். நற்கிரிகளையும் தர்மங்களையும் மிகுதியாக அவங்க செய்து வந்திருக்கிறாங்க நிறையா. அந்த நாட்களில் அவன் ஒரு நாள் வியாதிப்பட்டுட்டாங்க. அவங்க வயசானவங்க தான் வியாதிப்பட்டாங்க, மரணம் வயசானதுன்னு சொல்ல முடியாது. அந்நாட்கள் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள்.
அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே என்ன செஞ்சாங்க, கிடத்தினாங்க. யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமமானபடியினாலே பேதுரு அவ்விடத்திற்கு என்ன செஞ்சான் இருக்கிறான் என்று கேள்விப்படுறாங்க. இவங்க வந்து இறந்துட்டாங்க, அந்த தொற்கால் அவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்கள குளிப்பாட்டி அவங்க வச்சுருக்குறாங்க. அப்போ பேதுரு அங்கே என்ன செஞ்சாங்கன்னுக்கிட்டா, பேதுரு அந்த ஊருக்கு வந்திருக்கிறான்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, கேள்விப்படுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்போஸ்தலர் பார்த்தீங்கன்னா பேது 5ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் வசனம் போட்டிருக்கோம். பேதுரு நடந்து செல்லும்போது என்ன செஞ்சாங்க, அங்கே வியாதிஸ்தர்கள் அவர் நிழல் பட்டு சுகமாகனாங்களாம். அப்போ வியாதிஸ்தர்கள் என்ன செஞ்சாங்க, அவர் நிழல் பட்டு என்ன செஞ்சாங்களாம், சுகமாகனாங்களாம். 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் நிச்சயம் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களை நாங்கள் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள் அப்படின்னு வேதம் கூறுகிறது. பேதுரு நடந்து செல்லும்போது வைக்கும்போது தான் அவர் நிழல் பட்டு சுகமாகுது. பக்கத்து கிராமத்துக்காரங்களாம் அவர் கடந்து போகிறது அந்த நிழல் படணும்னு சொல்லி நிறைய பேர் செஞ்சாங்க. பிசாசு பிடிச்சவங்க, வியாதிப்பட்டவங்க, இவங்க எல்லாத்தையும் அந்த இடத்துல நினச்சினாங்களாம், கொண்டு வருவாங்களாம். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இவங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து வைப்பாங்களாம். எல்லாருமே குணமாகிடுவாங்களாம். அதனால என்ன சொல்லுவாங்க, அவங்க பேதுரு வந்து அப்படி ஒரு கிருபை பெற்றவர். நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா அந்த அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு வசனம் போட்டிருக்கோம். தாயின் வயிற்றில் இருந்து 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கையில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை நினச்சிருந்தாங்களாம். அலங்கார வாசலில் எண்ணப்பட்ட தேவாலயத்தின் வாசலண்டையில் நினச்சிருந்தாங்களாம், வைத்தாங்களாம். தேவாலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கட்டாங்க. அப்போ பேதுரு நினச்சிறான், பேதுரு யோவானை நினச்சிறாங்க, அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்கள் நினச்சினான், நோக்கி பார்த்தானா. பார்த்தீங்கன்னா நோக்கி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க 6ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உனக்கு தருகிறேன், நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட அப்படின்னு சொல்லும்போது அந்த பிறவி குருடனாக இருந்தவன் என்ன செஞ்சிட்டான், பிறவி சப்பானி அவன் என்ன செஞ்சிட்டான், எலும்பி நடந்துட்டான். நடந்து மாத்திரல குதிக்கிறான், நடக்கிறான். அவன் ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஆலயத்துக்குள்ளே போகிறான். ஆலயத்துக்குள்ளே போய் என்ன செய்கிறான், இந்த 10ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவாலயம் அது இந்த 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவாலயத்தை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லாரும் தேவாலயத்தின் அலங்கார வாசலிலே இந்த அலங்கார வாசல் அண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் என்று இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ பாருங்கள், அவங்க வந்து எலும்பி நடன்னு சொன்னால் எலும்பி நடந்துட்டான். அவங்க நீ எலும்பி நட, என்கிட்ட வெள்ளி இல்லை பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்த 6ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உனக்கு தரு. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று தான் சொன்னாங்க. உடனே எலும்பி நடந்தான், குதிச்சான், ஆலயத்துக்குள்ளே போனால் பயங்கரமான ஒரு சந்தோஷம். அதாவது தேவ பிள்ளைகளாக அவர் பிரசங்கம் பண்ணார்னா 3000 மக்கள் 5000 மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அப்படி அவருடைய தேவனுடைய வல்லமை அவர் மேலே நிறைஞ்சிருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பேதுரு யோப்பா பட்டணத்துக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல வந்திருக்கிறான்னு சொன்னோன்னே அந்த இடத்துலேருந்து இந்த தொற்கால் வந்து இறந்த உடனே குளிப்பாட்டி எல்லாம் வச்சுட்டு பேதுரு வந்திருக்கிறாரு தெரிஞ்ச உடனே பேதுருவை போய் கூப்பிட போயிட்டாங்க. இந்த அந்த 37ஆம் வசனம் 9ஆம் அதிகாரம் 37, அந்நாட்களிலே அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமமானதினால் பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷனை அவ்விடத்திற்கு அனுப்பினார்கள். பேதுரு எழுந்து அவர்களுடன் நினைச்சான் கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டில் அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் நினச்சிருந்தாங்களாம் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். அப்படி எல்லாத்தையும் அவன் தச்சு எல்லா மக்களுக்கு நன்மை செய்ததை அவன் தச்சு வச்சுருக்க எல்லா துணிமணிகளையும் என்ன பேதுருக்கு எடுத்து காமிக்காங்க. அவன் அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள்.
பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவளுக்கு கை கொடுத்து அவளை என்ன செஞ்சான், எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். பாருங்க, பேதுருவை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார் பாருங்க. அங்கே இருக்கிற அந்த தொற்காலை என்ன செய்கிறாங்க, மறித்து போன தொற்காலை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அந்த இது பேதுரு மூலயமா ஆண்டவர் கிரியை செய்கிறார். அதுலேருந்து அவன் எல்லாத்துக்கும் நன்மை செஞ்சானா அந்த ஊர் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவளுக்கு ஏன்ட்டு பேசுகிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இருந்தான்னா நல்ல உதவி, எல்லாத்துக்கும் நல்லது செய்வாளே வா அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசுகிறாங்க. அதனால் என்ன செய்யணும்னா அவர் நேராக போயிட்டார், தொற்கால்கிட்ட போயிட்டார். அங்கே மறிச்சிட்டா அங்கே வச்சுருக்காங்க. அங்கே போய் போய் ஜெபம் பண்ணி உயிரோடு ஆண்டவர் எழுப்பிட்டார் பேதுரு மூலயமா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக்கி பாருங்கள். அப்போ ஆண்டவர் அந்த பேதுரு கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அவர் ஒவ்வொரு அதிகாரத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொரு அதிகாரத்துலேயும் பெரிய பெரிய காரியங்களை கொண்டு செய்தார்னு வேதத்தில் பார்க்குறோம். அதில் கூட சொல்லுவாங்க, இந்த ஒரு 3ஆம் அதிகாரத்தில் கூட சொல்லுவாங்க, இவர் படிப்பறிவு இல்லாதவர், இவருக்கு இந்த ஞானம் எங்கேருந்து வந்துச்சு எல்லோரும் கேட்பாங்க. அப்படி படிப்பறிவு இல்லாத இல்லவே இவனுக்கு இந்த ஞானம் எங்கேருந்து வந்துச்சுன்னெலாம் கேட்பாங்க. ஆனாலும் பாருங்கள், அவன் ஆண்டவருக்கு என்னத்தை செய்யணுமோ அந்த காரியத்தை நினச்சி நான் செய்கிறதுக்கு அவன் துரிதமாக இருந்தான். இப்போ வர முடியாது, நாளைக்கு நான் வரேன் அப்படிலாம் சொல்லலை. அவங்க கூப்பிட்டோன்னா உடனே கிளம்பிட்டான். அந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் தான் போட்டிருக்கு, அவரை அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லைன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பு அறிவு இல்லாதவர்கள் என்று பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். பாருங்கள், சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடினால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லை. அவருக்கு விரோதமாக, பேதுருக்கு விரோதமாக, யோவானுக்கு விரோதமாக நினச்சினாங்க, பயங்கரமாக எழுப்பி நிற்காங்க அவங்கள துன்பப்படுத்துறதுக்காக. ஆனால் இது அவங்க தைரியமாக பேசுகிறாங்க, தைரியமாக நினச்சிறாங்க, ஆண்டவர் பற்றி பேசுகிறாங்க. அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க தான், அவங்க மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்க தான், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் தேவனுடைய வல்லமை அவங்கள கொண்டு பெரிய காரியங்களை செய்துக்கிட்டு இருக்கிறார் ஆண்டவர். அதுவே தெய்வ பிள்ளைகளை யாராக இருந்தாங்க தான், எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதப்பா, எனக்கெல்லாம் படிப்பே கிடையாது, எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது, தெரியாது, அவர் சுவிசேஷம் தான் எப்படி சொல்லனே எனக்கு தெரியாதுன்னா பேசணும். நீங்கள் நல்ல பிதாவின் ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். என் அன்பு சகோதரியே, நான் சொல்கிறது எல்லாமே அந்த ஒன்று தான். ஏசு உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னாலே போதும், ஏசப்பா உங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாலே போதும், அவங்கள ஆண்டவர் நினச்சிவார். அவங்கள அன்றைக்கி ரட்சிக்கணும்னு தேவ சித்தம் இருந்துச்சுன்னா அவங்க போகும்போது வரும்போது என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் ஏசப்பா அவங்க மேலே அன்பாக இருக்கார் அந்த வார்த்தை அவங்க முன்னால் போய்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க என்ன செஞ்சுருவாங்க, ஏசப்பா எனக்கு இப்படி எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்க, எல்லாரும் என்னை அசட்டை பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் என் மேலே அன்பாக இருக்கிறீங்களப்பா, அது போதும்ப்பான்ட்டு மனம் திரும்புவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாக நீங்கள் உங்களுடைய தேவ அன்பு எல்லா பிள்ளைகளையும் என்ன செய்யுது, நெருக்கி ஏவுறபடினால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான்லாம் ஆண்டவர் அறியாதவ தான், விற்கிறதுக்கு அடிமைப்பட்டு கிடந்தவ தான், ஆனால் ஏசப்பானா யாரும் தெரியாதவ தான். ஆனால் என்னையும் ஆண்டவர் தேடி என்ன செஞ்சார், மீட்டெடுத்தார். பிசாசு மீட்டியில் கிடந்து என்னையுமே ஆண்டவர் என்ன செஞ்சார், மீட்டெடுத்தார். எத்தனையோ பேர் ஆண்டவர் பற்றி சொன்னாலும் கேட்கவே மாட்டேன், ரொம்ப திமுறாக தான் பேசுவேன், நான் அவள் எதிர்த்து தான் பேசுவேன். அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரங்க கிறிஸ்டின், ஆனால் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. ஆனால் எனக்கு திருமணம் முடிஞ்சு 15 வருஷத்துக்கு பிறகு எனக்கு செய்வனையினால் பாதிக்கப்பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். ரொம்ப அழுதுகிட்டு தான் வீட்டுக்குள்ளே இருப்பேன். ஆனாலும் தேவனாய் கர்த்தர் என்னை தேடி வந்தார். என்னுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டு அவர் இறங்கி வந்தார். என்ன அப்போனா ஒரு ஊழியக்காரர் சொன்னாங்க, இவங்க ரொம்ப வல்லமையான ஊழியக்காரங்க, இவங்களை கூட்டிகிட்டு போய் இங்கே ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சுகமாயிரும், நல்லா இருவீங்க அப்படின்னு. அப்படிங்கும்போது நான் அப்படி ரொம்ப இதாக ஏட்டி பூட்டி பேசிக்கிட்டு இருந்தவ தான். கடைசியில் பிறகு அவங்கள கூப்பிட்டு ஜெபிச்ச அன்னைக்கு எனக்கு நல்ல ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்தாரு. அதனால் முழு விடுதலை கிடைக்கிற 1 வருஷம் ஆச்சு முழு விடுதலை நான் பெற்றுக்கொள்ள. என்கிட்ட நான் செத்துருந்தாலும் அப்போ ஒன்றுமே இந்த எலும்பு கூட இப்போ இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை செய்வேன். என்னாலே நான் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, வெளியே வாசலில் தான் உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருப்பேன். வீட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சாலே எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும்.
அப்படி தானே இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் தேவன் என்னையை தேடி வந்தார், என்னுடைய மனசை பார்த்தாரு, என்னுடைய வேதனையை பார்த்தாரு. ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை அவங்க மீட்டெடுத்தாங்க ஏசப்பா. அவங்க சொன்னாங்க, நீங்கள் பொண்ணும் வெள்ளியும் எதுவுமே வேண்டாம் மகளே, நீ இயேசு என்னை மாத்திரம் நீ நோக்கிப்பார், உண்மையாக நோக்கி கூப்பிட்ற யாவருக்கும் நான் சமீபமாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் மகளே, என்னிடத்தில் நீ வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்லாம் அவங்க வந்து அந்த எண்ணம் மூலிமா தீர்க்க தரிசனம் ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். பேச நான் அழுகிறேன். அழும்போது அப்போ தான் நினைப்பேன், ஏசவன் அந்த இந்த உயிரோடு நான் அந்த உலகத்தில் இருந்தேன்னா என் பிள்ளைகளுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் நான் ஒரு ஜீவனை, எங்கள் வீட்டுக்காருக்கு நான் மனைவியாக, என் பிள்ளைகளுக்கு தாயாக நான் இருக்கணும் என்கிற எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு. அது என் பையன் மூத்த பையனுக்கு என்ன வயசு, 11 வயசுன்னு நினைக்கிறேன். அப்போ எங்கள் வீட்டுக்காரங்களோட அம்மா அவங்களுக்கு 11 வயசு இருக்கும்போது அவங்க இறந்துட்டாங்க. அந்த சூழ்நிலை தான் எனக்கு இப்போ தாக்குது, பயங்கரமாக தாக்குது. அப்போ நான் வந்து என்ன செய்வேன்னா, எனக்கு நீங்கள் ஜீவனை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்காகவே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அழுதேன். அழுதோடனே எங்கள் அம்மாவும் எங்கள் இந்து கோயிலுக்கு எங்கெங்கே போகணுமோ அவ்வளோ இடத்துக்கு இதை கூட்டிகிட்டு போனாங்க. எங்கேயுமே எனக்கு விடுதலை கிடைக்கல. இவள் வந்து சிறு கொஞ்சம் வயசு கட்டெழுத்துக்காரின்னு தான் சொன்னாங்க. அவள் சீக்கிரம் அவளுடைய ஆயுசு முடிஞ்சிரும்னு தான் சொன்னாங்க. ஆனால் தேவனுடைய கிருபையினால் என் தகப்பன் என்னை தேடி வந்தார். என்னுடைய பாரம், என் வீட்டுக்கார் சின்ன வயசுலேயே தாயை இழந்துட்டாங்க, என் பிள்ளைங்களும் இழந்துடக்கூடாது, அவங்க அனாதையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவேன். வீட்டுக்குள்ளே வந்து எங்கே அழுதுகிட்டே கிடந்தேன். அப்போ அவங்க செஞ்சாங்க, அவங்க சர்ச்சைக்கே போக மாட்டாங்க. இத்தனைக்கும் ரொம்ப அழுது என் தகப்பன் என் அழுகின் சத்தத்தை கேட்டு அவர் இறங்கி வந்தார். எனக்கு என் வீட்டை எடுத்தார். அந்த ஊழியக்கார மூலிமா பேசி அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் நிறைய ஜபக்குழுக்கு நடக்கும். எல்லா ஜபக்குழுக்கும் நாங்கள் ஓடுவோம். போய் நல்ல 1 வருஷம் ஆச்சு ஆண்டோடைய கிருபையினால். அந்த 1 வருஷத்துக்குள்ளே எங்கள் வீட்டில் ஜபக்குழு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அதான் தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் அதில் இந்த ஜபக்குழு ஆரம்பித்து ஆளுக்கு ஜனங்கள் வர ஆரம்பித்தாங்க. அப்போ சொல்லுவேன், நான் சின்ன வயசுலேயே இறந்துருப்பேன், ஆனால் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா அவருடைய கிருபை தான். அதனால் யாருக்கு என்ன துன்பம் வந்தாலும் ஏசப்பை நோக்கி நீங்கள் பாருங்கள், ஏசப்பை நோக்கி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படிலாம் சொல்லுவேன், எல்லாத்துலேயும் சொல்லுவேன், இப்போவும் சொல்லுவேன். அப்படிலாம் யாருக்கும் இல்லை, ஏசப்பை மட்டும் உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்துருங்க, உங்களை ஏசப்பாட்ட கொடுத்துருங்க, ஆண்டவர் உங்களை பொறுப்பெடுப்பார். உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைன்னு மாற்றி அமைக்க முடியும். இந்த மாற்றி அமைக்கலன்னு சொல்லி அவசரப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சில காலம் உடனே கிடைக்கும் சுகம், சில அது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஏசப்பா கையில் உண்டு, உங்களுக்கு மீட்பு உண்டு, விடுதலை உண்டு அப்படி தான் நான் சொல்லுவேன். அதனால் அதெல்லாம் மீட்பு பெற்றுக்கிட்ட நிறைய பேர் பெற்றுக்கொண்டு ஆண்டோடைய பிள்ளையர் மாறினாங்க. உண்மையை தான் நம்ம சொல்கிறோம், பொய் சொல்லலை. நம்ம வந்து பொய் சொல்லி கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றணும்னு சொல்லி யாருமே நம்ம பொய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இந்த உலகத்தில் வந்து எல்லா மக்களையும் மீட்டு எடுக்க தான் ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாங்க. அதனால் ஏசப்பா வந்து நமக்காக தான் இறங்கி இந்த உலகத்துக்கு வந்தார். என் பிள்ளைங்க இப்படிலாம் அவஸ்தப்படுறாங்களே, பிசாசி பிள்ளையில் கடந்து இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி எல்லா பிள்ளைகளையும் மீட்டெடுத்து தான் ஏசப்பா வந்தாங்க. ஆனால் அவரை நோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை உண்டு. இயேசுவே எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல சுகத்தை தாங்க ஆண்டவரே, என் குடும்பத்தின் வறுமையெல்லாம் நீக்கி போடுங்கப்பா, எங்கள் குடும்பத்தில் இருக்க கடன் பாரத்தெல்லாம் நீக்கி போடுங்கப்பா, வியாதியெல்லாம் சுகமாக வியாதியெல்லாம் நீக்கி போடுங்கப்பா அப்படின்னு நீங்கள் டெய்லி ஆண்டவரை சொல்லி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய விடுதலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த விடுதலையை ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அந்த யோப்பா பட்டணத்தில் அந்த தொற்காலுக்கு வந்து அந்த பேதுரு வந்து ஜெபிக்கும் போது தேவனாய கர்த்தர் உயிரோடு எழுப்பி கொடுத்துட்டார். அவங்க வந்து அவங்களுக்கு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள குளிப்பாட்டி அவங்க வச்சுருந்தாங்க. பேதுருவை உடனே அனுப்பிட்டாங்க. பேதுரு போகிற இடத்துலலாம் அற்புதம் நடக்கு. பேதுரு செல்லுகிற இடத்துலலாம் சப்பானியை நடக்காங்க. பேதுரு செல்லுகிற இடம்லாம் ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க. பேதுரு செல்லுகிற இடம்லாம் வியாதிகள் சுகமாகுது. அவர் நிழல் பட்டு சுகமாகுதுன்னு பாருங்களேன். அவர் வர்ற இடத்துல அவர் வருவார், இந்த பாதையை வாரான்னு தெரிஞ்சாலே அங்கே என்ன செஞ்சுருந்தாங்க, வியாதிஸ்தர்களை கொண்டு வந்துருந்தாங்க, பிசாசு வீட்டில் கிடக்கிற மக்களை கொண்டு வந்துருந்தாங்க. அப்படியே வந்துருக்காங்க. அவர் அந்த நிழல் படுற மாதிரி அவர் போகிறாரு, அவங்க சோகமாகிடுறாங்க. அப்படி எல்லோரும் விசுவாசம் வச்சாங்களாம். அதில் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் அப்படியே என்ன செஞ்சாங்களா, ஆண்டவரை விசுவாசித்தாங்கன்னு வாசம் பார்க்குறோம். பாருங்கள், இந்த 5ஆம் அதிகாரம் 16 சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்போ பாருங்கள், இது 18ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா, அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலைகளை வைத்தார்கள் என்று சொல்லி வேதத்தை பார்க்குறோம். இப்படி போராமல் கொண்ட மக்கள் அவங்கள சுற்றி இருந்துச்சுதாங்களா, இருந்துகிட்டே இருந்தாங்களாம். ஆனால் அந்த இடத்துலையும் தேவனுடைய வல்லமே வெளிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவங்கள ஆண்டு விடவே மாட்டார், யாராக இருந்தாலும் விட மாட்டார். போராமல் பிடிச்சி போய் அவங்களே முடிச்சாங்க, படிப்பறிவு இல்லாதவன் அப்படின்னு அந்த இடத்துல வசனம் போட்டிருக்குது. அப்போ யாராக இருந்தாலும் நினச்சிங்கன்னா அவங்க மேலே இருந்துச்சுறாங்க, போராமல் கொள்கிறாங்க, ஆண்டுடைய பிள்ளைங்கள் மேலே போராமல் கொள்கிறாங்க, சாசனத்தை காரியத்தை செய்ய வைக்கிறான். அதனால் தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான்,
தேவனுக்கு மாத்திரம் நீங்கள் முழு இடத்த கொடுத்து உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை அவர்கிட்ட பெற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பாட்ட தான் திரளான மீட்பு இருக்குன்னு சொல்லி சங்கீதம் 130 சங்கீதத்தில் 7ஆம் வசனம் போட்டிருக்கு. அவருடைய சமூகத்தில் திரளான மீட்பு உண்டு. அந்த மீட்பை நீங்கள் அவர்கிட்ட ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் 105ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம் போட்டிருக்குது, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவருடைய வல்லமையை நீங்கள் நாடுங்கன்னு இருக்குது. அப்போ சமூகத்தை தேடும் போது தேவனுடைய வல்லம் அவர் நம்ம ஜெபிக்க தேவ வல்லமே நமக்கு கடந்து வரும். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டு வைத்திருக்கிறார். அந்த யோப்பா பட்டணத்தில் அந்த மகளுடைய தொற்கால என்ன செஞ்சாங்க, உயிரோடு எழுப்பி அவங்க என்ன செஞ்சாங்களாம், அங்கே கொடுத்தாங்களாம். உயிரோடு எழுப்பி என்ன செஞ்சாங்க, நிப்பாட்டினாங்களாம். இது 42ஆம் வசனத்தில் 9ஆம் அதிகாரம் 42 இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் என்ன செஞ்சாங்களா, விசுவாசம் உள்ளவர்களானார்களாம். இப்போ யோப்பா பட்டணத்தில் எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்களாம், விசுவாசம் உள்ளவர்களாக ஆனாங்களாம். அங்கே அநேக நாள் என்ன செஞ்சிருந்தாராம், தங்கியிருந்தாராம் பேதுரு. பின்பு அவன் யோப்பா பட்டணத்திலே தோல் பதனிடுகிறவனுடைய சீமோன் என்னும் ஒருவனிடத்தில் அநேக நாள் தங்கியிருந்தான்னு சொல்லி பேதுரு பற்றி போட்டிருக்கேன். பேதுரு செல்லுகிற இடமெல்லாம் விடுதலை தான். இப்போ அது நீங்கள் இந்த அப்போஸ்தலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை பேதுரு கொண்டு என்ன செய்கிற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் தேவ பிள்ளைகளாக நீங்கள் 6 இருந்தாலும் சரி தான், நீங்கள் ஏசப்பட்ட தான் நல்ல ஒரு விடுதலை உண்டு. ஏசப்பா தான் நம்மளை ரட்சிக்க முடியும். ஏசப்பா தான் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். ஏசப்பா தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியும். அதனால் இந்த உலகம் பிசாசு உலகம் நம்மளை அக்கினியில் தள்ளுறதுக்கு தான் ரெடியாக நிற்பான். அதனால் தெய்வ பிள்ளைகளாக்கி நீங்கள் ஆண்டவரை நோக்கி உங்கள் கரங்களை வச்சு, ஆண்டவரே என்னை ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே, ரட்சிங்கப்பான்னு சொல்லுங்கள். நீங்கள் வழிநடத்துங்க ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் நீங்கள் வாங்க ஏசப்பா. ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாங்க, சந்தோஷம் தாங்க அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காருல, வசனம் பார்த்தோம்ல, பிரசங்கில் போட்டுக்கல, நம்ம உயிரோடு இருக்கும்போது என்ன செய்யணுமா, மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மை செய்கிறது தான் நமக்கு என்ன செய்யிருக்கான், கொடுக்கப்படுறது தான். அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம என்ன செய்யணும், நன்மை செய்யணும். அதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குறாரு. அதனால் இந்த நாட்களில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா வீணாக்கிறவே கூடாது. மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்தும் அல்லாமல் வேறு ஒரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் அப்படின்னு சொல்லி பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அப்போது நம்ம நன்மை செய்யணும், நம்ம நன்மை செய்யணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்பவும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த உலகத்தை பார்க்கவே செய்யாதுங்க. உலகத்தை திரும்பி பார்த்தாச்சுன்னா உங்கள் கண்ணில் கண்ணீர் வர வச்சுருவாங்க. நீங்கள் இந்த உலகத்தை திரும்பியே பார்க்காதீங்க. அதான் ஆண்டு சொல்லியிருப்பார், யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் போட்டிருக்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க, என்னிடத்தில் விசுவாசம்னு இயேசுப்பா சொல்லியிருப்பாங்க. தேவனிடத்தில் முதல் விசுவாசம், அடுத்த என்கிட்ட விசுவாசம். நீங்கள் உங்கள் இருதயத்தை கலங்கவே விட்டுறாதீங்கன்னு இருக்காரு ஆண்டவர். அதை தேவ பிள்ளைகளை நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருங்க. ஏசப்பாட்ட யாராவது கலங்கடிக்கிற மாதிரி பேசுனாங்கன்னா, ஏசப்பா எனக்கு அதை தாங்குற பலன் தாங்க அப்படின்னு கேளுங்க. அந்த பலனை ஆண்டவர் நிறைவாக தருவார். நீங்கள் ஒவ்வொரு நேரமும் ஆண்டுட்டு சொல்லுங்கள், எனக்கு உங்கள் பலன் வேணும் ஏசப்பா, எங்களை நீங்கள் நடத்துங்கப்பா, என் குடும்பத்தை நீங்கள் நடத்துங்கப்பா, என் குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, எங்களை குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. தெய்வ ஆசீர்வாதம் இறங்கி வரும் தேவ பிள்ளை. அதனால் எதையும் குறித்து கலங்காதீங்க. இந்த உலகம் கொஞ்ச நாள் நம்ம இருக்க போகிறோம். இந்த கொஞ்ச நாள் ஆண்டவருக்காக ஏசப்பாவுக்காக இருந்து தேவனுக்கு நம்மளுக்கு என்ன சொல்கிற அந்த காரியத்தை செஞ்சுட்டு அப்படியே நம்ம ஆண்டவர் சொல்கிற காரியத்தை செஞ்சுட்டு மறிக்கும்போது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும். அதான் முக்கியம். அதே தேவ பிள்ளைகளுக்கு நம்ம கண்களை மூடி செபிப்போம். கர்த்தர் பெரியவர், எப்போவும் சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். என் அன்பு தகப்பன், இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. அந்த வேலையிலையும் கர்த்தாவே நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. மகிழ்ச்சியாக இருப்பதும் நன்மை செய்வதுமே மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கப்பா. மகிழ்ச்சியாக இருக்கணும், எல்லா பிள்ளைகளும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். நன்மை செய்கிற பிள்ளைங்களாக இருக்கட்டும்ப்பா. கர்த்தருடைய பலத்த கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. தொடர்ந்து பொறுப்படுத்திக்கொள்ளுங்க, தடைகளை நீக்கிப்படுங்க. உங்கள் நாம் மாத்திரம் மைமிட்டு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவை கர்த்தரை சோதரி, முழுவதும் சாமத்தை சோதரி, நாத்துமாவை கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.